அதுக்கு தான் நெல்லுக்கு பேர் இருக்குது. நீர் உயர உயர நெல் உயரம்ட்டு. வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர். இதெல்லாம் வந்து நெல்லுக்கு அந்த பண்பு இருக்குது. இந்த அரிசி கஞ்சி தான் வந்து மனிதனுக்கு ஏற்ற உணவு. அதுதான் சீக்கிரம் செரிக்கும். அதனால தான் நம்ம முதல்ல அரிசி எடுக்க ஆரம்பித்தோம். அரிசி தான் நிறைவு கிடைக்கும், போதுண்டான்னு வரும். வேறு எந்த பொருள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அடுத்து ஏதாவது ஒரு சாப்பிட்லான்னு தோணும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. முதல் கேள்வி, ஜிம்முக்கு போறவங்க பார்த்தீங்கன்னாக்க நிறைய புரோட்டீன் எடுப்பாங்க, நிறைய நான்வெஜ் எடுப்பாங்க, விதவிதமான உணவுகள் எல்லாம் எடுப்பாங்க, புரோட்டீன் போட்டு சாப்பிடுவாங்க. நீங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்து உங்க உடம்ப வந்து நல்லா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றத மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இருக்குங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டே வரேன். சரிங்களா? உணவுல எது பெஸ்ட்டு பார்த்துட்டே வரும்போது நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா அரிசியில தான் ஆரம்பிச்சது. மனிதனோட பரிணாம வளர்ச்சி அரிசி தான். அரிசி சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறம் தான் அவனுக்கு அறிவே வந்ததுன்றாங்க. தமிழன் தான் வேளாண்மை ஒன்னே கண்டுபிடிச்சான். வேளாண்மை கண்டுபிடிச்சதே தமிழன் தான். அரிசி சாப்பிடணும். ஆமா, அரிசி தான் அறிவு. சோறு திங்கிற அறிவு இல்லையான்னு கேட்கறான்ல, அந்த அறிவு எங்கிருந்து வருது? ஏன் பழம் திங்கிற அறிவு இல்லையான்னு கேட்கலாம்ல. அப்போ அரிசி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மனிதன் மேன்மை அடைஞ்சான். அதுக்கப்புறம் தான் அவனோட ஒரு இடத்துல தங்கி வாழ ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் வேளாண்மைன்னு பண்ணாங்க. அப்ப பண்ண வேளாண்மைன்றது தமிழர் வேளாண்மை. இப்ப பண்றது நம்ம வேளாண்மையே கிடையாது. உணவு மனிதனுக்கு ஏற்ற உணவு என்னன்னா அரிசி மட்டும்தான். அரிசி மட்டும் தான். வெறும் அரிசியை மட்டும் சாப்பிட்டாலே போதுமானது. அரிசி அதுக்கப்புறம் வந்து அந்த அரிசி எப்படியே விளையணும்னா முற்றிலும் மழை நீர்ல விளைஞ்சதா இருக்கும். மழை நீர்ல? ஆமா. போர் தண்ணியோ கிணத்து தண்ணியோ கீழே இருந்து எடுத்து ஊற்றக்கூடாது. முற்றிலும் மழை நீர்ல விளைஞ்ச அரிசியை சாப்பிட்டா மனிதனால நல்லா ஹெல்த்தியா இருக்க முடியும். ஏன்னா அந்த அரிசி வந்து மனிதன் உருவாக்கினது. அரிசி மட்டும்தான், தானியத்திலேயே அரிசிக்கு மட்டும்தான் அந்த பண்பு இருக்கு. அதுக்கு வந்து திருநெல்னு பேர் வச்சிருக்காங்க. நெல்லுக்கு திருன்ற வேர்டு வந்து நெல்லுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எதுக்குமே கிடையாது, வேற எந்த தானியத்தும் கிடையாது. அந்த அரிசியை கண்டுபிடிச்சவங்க பேரு நெல்லையப்பர். அவரை நம்ம திருநெல்வேலியில தெய்வமா கும்பிடுறோம். நெல்லையப்பர் கோயில் ஃபர்ஸ்ட் நெல்லுக்கு வேலி கட்டி பாதுகாத்தாங்க. அந்த ஊர் பேர் திருநெல்வேலி. சரிங்களா? நெல்லை எதுக்கு கண்டுபிடிச்சாருன்னா நெல் ஒண்ணு மட்டும்தான் நீர்லயே நின்று நீர்லயே வளரும். அது 3 காலநிலையும் சமந்து வளரும். நீரையும் தாங்கும், வெயிலையும் தாங்கும், காத்தையும் தாங்கும். இது 3 தான் நம்ம உடம்புல இருக்கு. வாதம், பித்தம், கபம். இது 3த்துல எதனா ஒண்ணு குறைஞ்சாலும் அதிகமானாலும் நோய். இதை திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. மிகினும் குறையினும் நோய் செய்யும், இன்னும் வலியோர் இந்த 3 வலியோர் 3 அந்த 3 தான். இதுல 3த்துலயும் எது குறைஞ்சாலும் அதிகமானாலும் நோய். இது 3த்தையும் சரி கட்டுறது இந்த நெல்லு பண்ணுது. சரிங்களா? நெல்லு வந்து இன்னும் நிறைய இருக்கு. நெல்லை பத்தி சொல்லணும்னா நெல்லு வந்து நம்ம உடம்பை சரி பண்றது மட்டும் இல்லாம நம்ம குளோபல் வார்மிங்கும் தடுக்குது. நெல்லுல அதிகமா வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு. மனிதனுக்கான எல்லா 3 வாதம், பிதம், கபத்தை சரி பண்ணும். ஆனா இப்ப டாக்டர் சொல்றது என்னன்னா அரிசியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது வந்து நெல் அரிசியே கிடையாது. அது அரிசி மாதிரி அரிசி கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில விவசாயம் பண்றாங்க, அதுவும் அரிசி மாதிரி தான். இப்போ கருப்பு கோணி இருக்கு. கருப்பு கோணி இப்போ விளைவிக்கிறாங்க. மழைநீரில் விளையாம நார்மலா விளைஞ்சதுன்னா அதுவும் அரிசி. அந்த அரிசிக்கான பண்பு இருக்காது. அரிசிக்கான பண்புனா இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க மெக்கானிக், உங்க புள்ள வந்து மெக்கானிக் இல்லை, ஆனா உங்க புள்ள நீங்க பண்ற வேலையை பண்ணுவாரா? நீங்க வண்டி ரெடி பண்ணிடுறீங்க, நானும் உங்க புள்ள தானே, பண்ணிடலாமே. முடியாது. ஏன்? எனக்கு மட்டும் தானே தெரியாது. அது மாதிரி உங்க புள்ளையும் அதுக்கு அந்த சூழலுக்கு வடிவமைக்கணும். அந்த மாதிரி அந்த நெல்லை வடிவமைச்சாங்க. அந்த நெல்லுக்கு வந்து வரப்பை உயர்த்தி நீரை நிறுத்தி, சரிங்களா, அந்த நெல்லை விதைவிச்சாங்க. அந்த நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரையும் தாங்கும். ஒரே ஒரு தானியம் மட்டும்தான் நீர்லேயே நின்று நீர்லேயே வளரும். நீங்கள் வந்து பனைமரத்து கீழேயோ ஒரு தென்னை மரத்து கீழேயோ 3 அடி தண்ணி வச்சுன்னா மரம் அழிவிடும். ஆனால் நெல்லுக்கு அது கிடையாது. ஒரே ஒரு தாவரம் அது மட்டும்தான். அதனால தான் செயற்கையாக வடிவமைச்சாங்க. சரிங்களா? அந்த நீரில் நின்று நீரில் விளையாது. அது வந்து அந்த பண்பு அதுக்கு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியில் விதைச்சிருவாங்க. ஆடி பட்டன்றாங்க. ஆடியிலே விதைச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்தது ஐப்பசி கார்த்திகையில் மழை வரும். மழை வந்தவுடனே அது நெல் வந்து ஃபுல்லாக முழுகிருக்கும். நீர்லேயே நின்று நீர்லேயே வளரும். சரிங்களா? அது அந்த நீர்லேயே வளரும். அப்படி நீர்லேயே ஃபுல்லாக முழுகி இருக்கும்போது நீர்லேருந்து வரும். அதுக்கு தான் நெல்லுக்கு பேர் இருக்குது. நீர் உயர உயர நெல் உயரம்ட்டு. வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர். இதெல்லாம் வந்து நெல்லுக்கு அந்த பண்பு இருக்குது. அதனால் நீர்லேயே நின்று நீர்லேயே வளரும். அப்போ அந்த நீரை வடிவமைக்க கற்றுக்குது அந்த நெல். சரிங்களா? அடுத்தபடியாக பனிக்காலம் வந்துடும். அது முடிஞ்ச உடனே மழை காலம் முடிஞ்ச உடனே பனிக்காலம் வரும்போது என்ன நடக்குன்னா இரவு ஃபுல்லாக அந்த பனியில் அது தவிக்கும். என்னடா நம்ம விவசாயி இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு போயிட்டானே அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம சூட்டை என்ன பண்ணோம், மறுநாள் காலையில் சூரியன் வந்ததுக்கப்புறம் சூரியன்கிட்டேருந்து அந்த சூட்டை எடுத்துக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி சூட்டை எடுத்துக்கிட்டு வளரும். இன்னொன்று மழை காலம் காற்றடிக்குது, ஹெவி காற்றடிக்குது, மழை பெய்யுது, காற்றடிக்குது. அப்போ என்ன பண்ணுவான், தண்ணி நிறுத்திட்டு போயிடுவான். 4 அடி தண்ணியில் 5 அடி 6 அடி பயிர் நிற்கும். அப்போ வந்து அந்த காற்றையும் வடிவமைச்சு சாயாது. இப்போ உள்ள நெல் அதிகமாக தண்ணி வச்சாலும் அழிவிடும், அதிகமாக காற்று வச்சாலும் சாஞ்சிரும்.
அதிகமாக வெயில் வச்சாலும் வாடிடும். ஆனால் அந்த நெல் இது 3த்தையும் தாங்கும். ஓகே, சரிங்களா? அது முதல்ல அவன் வடிவமைச்சதுன்னா அந்த காலத்தெல்லாம் வானம் பார்த்த பூமி தான். சரிங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி போர்லாம் கிடையாது, 1000 அடி தோண்டிலாம் தண்ணி எடுக்க முடியாது. அப்போ வந்து அந்த முற்றிலும் வானம் பார்த்த பூமினா எல்லாமே வானம் பார்த்த பூமி தான். எல்லா ஜீவனும் வானத்தை பார்த்து தான் இருக்கு. மழை எப்போ ஒரு அந்த வருஷத்தில் 2 மாதம் பெய்ய மழையை எப்படி நம்ம பயன்படுத்தலான்ட்டு முன்னோர்கள் அந்த அளவுக்கு பயன்படுத்தி இந்த வேளாண்மையை கண்டுபிடிச்சாங்க. வேளாண்மை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த தங்கி இடம்லேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வேண்டிய தானியம் நீங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாமே. அதே மாதிரி எதை சாப்பிட்டா உங்களுக்கு நிறைவு கிடைக்கும்? ஒரு பழம் சாப்பிட்டா நிறைவு கிடைக்குமா? இல்லை சொல்லுங்க. சாப்பாடு தான். சோறு சாப்பிட்டா தான் அந்த நிறைவு கிடைக்கும். ஆமாம், சரிங்களா? அதே மாதிரி சீக்கிரம் ஜீரணமாகிற பொருள் அரிசி மட்டும்தான். அரிசி மட்டும். ஆமாம். ஒரு டாக்டர் கிட்ட போனால் கூட டாக்டர் வந்து உடம்பு சரியில்லை என்ன சாப்பிட சொல்கிறாங்க? கஞ்சி, அரிசி கஞ்சி தான் குடிக்க சொல்கிறாங்க. அந்த அரிசி கஞ்சி தான் வந்து மனிதனுக்கு ஏற்ற உணவு. அதுதான் சீக்கிரம் செரிக்கும். அதனால தான் நம்ம முதல்ல அரிசி எடுக்க ஆரம்பித்தோம். அரிசி தான் நிறைவு கிடைக்கும். போதுண்டான்னு வரும். வேறு எந்த பொருள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அடுத்து ஏதாவது ஒரு சாப்பிட்லான்னு தோணும். அரிசி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபில்லிங் ஆகிடும். அதே மாதிரி சீக்கிரமும் அடுத்து நல்லா ஜீரணமாகும். எளிதில் உடம்புல ஜீரணமாகிற பொருள் அரிசி தான். சரிங்களா? அதனால் அந்த அரிசி வந்து அவ்வளோ பண்பு. இது அரிசியை மட்டுமே எடுத்துக்கலாம், வேறு எதுவுமே பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கூட நம்ம முன்னோர்கள் வந்து அந்த அரிசிக்கு தேவையான பொருட்கள் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. கூட வந்து மிளகு, சீரகம், மஞ்சள் இதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டாங்க. அது கூட சாம்பாராகவோ குழம்பாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பிரதானமாக அரிசி உணவு எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிற பெருசே 2 உணவுனா அரிசி மட்டும்தான். ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை மாலை, அவ்வளோதான். காலைல ஒரு 9லேருந்து 10 மணிக்கு ஒரு உணவு, சாயந்தரம் 4லேருந்து 5 இல்லை 5லேருந்து 6க்குள்ளே, மேக்ஸிமம் 6க்குள்ளே ஒரு உணவு எடுத்துருவோம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு தான். நடுவில் எந்த உணவும் கிடையாது. தண்ணியை தவிர வேறு எந்த உணவு எடுத்துக்கிறது கிடையாது. இந்த 2 வேளை உணவு மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அரிசி மட்டும் தான். அரிசி மட்டும் தான் சாப்பிட்றேன். நான்வெஜ்ஜும் முடிஞ்ச அளவுக்கு 99% கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன அரிசினா என்ன மாதிரியான அரிசி எடுக்கிறீங்க? இல்லை, அது எந்த அரிசி உணவு இருக்கலாம்யா. பாரம்பரிய அரிசி மாநில விளைஞ்சதாக இருக்கணும். உணவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அரிசி உணவு போதுமானது மனிதனுக்கு. மற்றபடி உணவு வந்து அடுத்தது வந்து எப்படி சாப்பிட்ணும், எதை இந்த அளவுக்கு மிஞ்சல் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கிட்டு சோறை அள்ளி தின்னக்கூடாது. ஏன்னா அரிசி தான் நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரியமான உணவு அப்படின்றத அழகாக புரிய வச்சிருக்காரு. அடுத்த வீடியோவில் வேற ஒரு கோணத்தில் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.